ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலுக்கான நெக்ஸ்ட் எபிசோடுக்கு அப்புறமா பார்க்கலாமாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காவேரியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தமாக இருந்தாலுமே இங்கே விஜய் போனவர் ஒன்றுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காவேரியுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா கிட்டேயுமே சரி, அவங்க பாட்டிக்கிட்டையுமே சரி, இந்த வீடும் வேணாம், இந்த சொத்தும் வேணாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவமாகவும் அங்கே வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே சாரதாவுமே பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் போனவர் ஒன்றுமே வரல, என்ன பிரச்சனை ஆச்சுன்னே தெரியல, காவேரி கால் பண்ணி பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே புதுசாக இங்கே விஜயை பற்றி வேற, இங்கே காவேரி வேற, இங்கே சாரதா கிட்ட விசாரிச்சிருக்கிறாங்க. அப்படி விசாரிக்கிற போது இங்கே கங்காவுமே பார்த்தீங்கன்னா அங்கே வீட்டுக்கு தானே போயிருக்காங்க, வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே நிவினுமே இங்கே யமுனா கிட்ட பேசிகிட்டு இருக்க, அங்கே காவிரியை பார்க்கறதுக்கு நீங்கள் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா வந்து கேட்குறாங்க. யமுனா கேட்டதுமே இங்கே நிவினுக்கு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா கோவமும் வந்துடுது. அங்கே யமுனாவை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக திட்டிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே காவேரியுமே பார்த்தீங்கன்னா அங்கே விஜயுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகவும் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே கங்காவுமே பார்த்தீங்கன்னா எதுக்காக காவேரி பதட்டமாகவே இருக்க, அவர் இங்கே வீட்டுக்கு தானே போயிருக்காரு, அவரு கூடிய சீக்கிரம் வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவுமே பார்த்தீங்கன்னா அங்கே காவேரிக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே கங்கா சொல்லிகிட்டு இருக்கும்போது இங்கே குமரனுமே பார்த்தீங்கன்னா ஆமாம் காவேரி இங்கே இருக்கிற வீட்டுக்கு தானே போயிருக்காரு, அவர் எந்த பிரச்சனையும் அந்த யாரும் கால் பண்ணிடுவார், நீ சைலண்ட்டாக பயப்படாமல் உக்காந்துட்டு அவங்க சீக்கிரமாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கே காவேரிக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா அங்கே வீட்டு வெளியே வந்து நிற்கவும் உடனே பார்த்தீங்கன்னா பேக்கெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷேக்கிங்கோட அங்கே பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே சாரதாவுமே பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து வெளியே வந்து அங்கே விஜயை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயை பார்த்ததும் இங்கே பேக்கை வந்து கையில் வச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இங்கே என்ன தம்பி என்ன இந்த பேக் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாவுமே பார்த்தீங்கன்னா மனசு வழி நினச்சிக்கிட்டு அங்கே பார்த்துட்டு இருக்காங்க. உடனே இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இப்போ வீடு இல்லை, எனக்கு வேலை இல்லை, என்கிட்ட கையில் காசு கூட இல்லை, இப்போ என்ன ஏற்றுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா அங்கே கேட்கவும் உடனே இங்கே சாரதாவுமே பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியோடய அங்கே பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாரதாவுமே பார்த்தீங்கன்னா மனசு மாறி அங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே நின்று பேசாதங்க தம்பி, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயும் பார்த்தீங்கன்னா உள்ளே கூட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே காவேரியுமே பார்த்தீங்கன்னா ஏங்க எதனா பிரச்சனை ஆகிடுச்சா, நீங்கள் அங்கே போய்ட்டு எதனா சண்டை போட்டிங்களா, அங்கே தாத்தா பாட்டிக்கிட்ட எதனா இப்போ சண்டை போட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி ரொம்ப பதட்டமாகவும் அங்கே கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஆளுங்களை பற்றி நீ எதுவுமே என்கிட்ட விசாரிக்க வேணாம், ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டடாக இருக்குது, நீ எதுவுமே பேசாத என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கிட்ட பார்த்தீங்கன்னா அங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே கங்காவுமே பார்த்தீங்கன்னா என்ன விஜய் எதனா பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா விஜயுமே பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அத்தை நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா என்ன புரிஞ்சிக்கல, ஆனால் அவங்க என்ன புரிஞ்சு வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் அவங்க ஒரு துளி அளவு கூட என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என்ன தம்பி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அங்கே போய் என்ன நடந்துச்சு, அங்கே போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அத்தை, எனக்கு அங்கே இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, அதனால் நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்லுவோம். உடனே இங்கே சாரதாவே பார்த்தீங்கன்னா நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் ஒன்றும் பதில் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. உடனே பார்த்தீங்கன்னா அங்கே சாரதாவுமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அங்கே முழிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பி நீங்கள் பணம் வச்சுருந்தாலுமே சரி இல்லைனாலுமே சரி நான் ஏற்றுட்டு தான் இருப்பேன், ஏன்னா நாங்கள் பணம் இருந்தால் மட்டும்தான் உங்கள் கூட உள்ளத்தை கூட்டிகிட்டு வரணும், இல்லை நீங்கள் பணமே உங்கள்கிட்ட இல்லைனா கூட நாங்கள் கூட சேர்ந்து தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா சொல்லவும் உடனே இங்கே இதை கேட்ட விஜயுமே பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா ஒரு சைடு அவங்க எவ்வளோ தான் கஷ்டத்தை கொடுத்தாலுமே நீங்கள் பேசுகிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே நிவினுமே பார்த்தீங்கன்னா வராரு. உடனே பார்த்தீங்கன்னா என்ன விஜய் இங்கெல்லாம் வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின்மே கேட்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நிவின் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிவினையும் கூட்டிக்கிட்டு அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படியோ ஒரு வழியாக நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு 2 டைம் சேர்த்து வச்சோம், அப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த பசுபதியால் நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சு நிற்கிற இது சுச்சுவேஷன் ஆகிடுச்சு, இதுக்கு மேலேனா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பிரச்சனை அனுபவிச்சுக்கிட்டீங்க நீங்கள் அந்த பசுபதியால், அந்த பசுபதி இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இப்போ இங்கே அந்த நிலத்து பிரச்சனை வேறு இப்போ வந்து இங்கே பசுபதி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த நிலத்து பிரச்சனை மட்டும் முடிஞ்சிச்சா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அங்கே
ஊட்டியில் கூட போய் ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின்மே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே சாரதாவுமே பார்த்தீங்கன்னா தம்பி நீங்கள் அந்த வேலையெல்லாம் வச்சு நீங்கள் மண்டை குழப்பிக்காதீங்க, பசுபதியை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் சந்தோஷமாக இருந்தாவே போதும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு எங்கள் பசுபதிக்கிட்டேருந்து எங்களை எவ்வளவோ காப்பாற்றிருக்கீங்க, இதுக்கு மேலேயும் உங்களுக்கு கஷ்டம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே விஜய்கிட்ட சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயுமே பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ ஒன்று என் ஒய்ஃபுக்கு எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா அதெல்லாம் பார்த்துன்னு இருக்க முடியாது, ஏன்னா அவளை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா அந்த பசுபதி வந்தானா அன்றைக்கி கையை தான் உடச்சி விட்டேன், இன்றைக்கி 2 காலையே உடச்சி விட்டுறாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் பார்த்தீங்கன்னா சொல்ல உடனே பார்த்தீங்கன்னா ஐயோ விஜய் அது மாதிரிலாம் பண்ணி வச்சிடாத, ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அங்கே காவேரி மேலே தான் ரொம்பவே கோவமாக இருக்கான், நீ இது மாதிரிலாம் பண்ணி வச்சுன்னா உன்னையும் பார்த்தீங்கன்னா பழி வாங்குற நோக்கத்தில் அவன் என்ன பண்ணுவானே தெரியாது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எங்கள் கங்காவுமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எங்கள் அப்பாவும் பார்த்தீங்கன்னா அவன் தான் கொண்டது, ஏன்னா அந்த வருத்தத்திலே இன்னும் இவ்வளோ நாள் ஓடிடுச்சு, ஆனால் நீங்கள் போயிட்டு பிரச்சனைல நீங்கள் மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கங்காவுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிவின்மே பார்த்தீங்கன்னா ஆமாம் முஞ்சி நீங்கள் காவிரி கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிற வழியை பார்த்து பாருங்கள், ஏன்னா நாங்கள் பசுபதியை பார்த்துக்கிறோம், ஏன்னா அவன் ஆட்டத்தில் ஆடிட்டு இருக்கான், அவனை ஒரு நாளைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கும்பகோணமே பார்த்தீங்கன்னா அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ரோகிணியை பிடிச்சி 4 நாள் கட்டி வச்சுருந்தா அவன் நம்ம வலிக்க வர போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின்மே பார்த்தீங்கன்னா சொல்லுவான். உடனே பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டான ஐடியா சொன்னேன், ஏன்னா அவன் ராகினியை கல்யாணம் இது கட்டி போட்டு வச்சா தான் அவனுக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிவின்மே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே இங்கே பேசிக்கிட்டு இருக்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஐயோ நம்ம மறந்தே போயிட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாவே பார்த்தீங்கன்னா தம்பி நீங்கள் காஃபி சாப்பிட்றீங்களா எதுனா சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா இல்லை எதுவும் எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே சந்தோஷமாக சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் அவங்க தாத்தாவும் பாட்டியுமே பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்பவே பார்த்தீங்கன்னா விஜய் போயிட்டதுனால அங்கே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா நான் கல்யாணி உனக்கு நான் அப்பயே சொன்னேன்ல, நீ இந்த விஷயத்தில் எதுலையுமே தலையிடாத, ஏன்னா விஜயை கேட்காம நீ இந்த விஷயத்த நீ எடுத்த போதே எனக்கு அப்போவே சந்தேகமாக இருந்துச்சு, விஜய்க்கு எதிராக தான் நீ பண்ணி வைப்புன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தியா இல்லையா நீ எவ்வளோ பெரிய பிரச்சனையாக பண்ணி வச்சிருக்குன்னு சொல்லிட்டு, இங்கே விஜய் கூட நம்ம கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான், இப்போ என்ன பண்ணுறியோ பண்ணு, நான் அன்னைக்கே சொன்னேன் இந்த விஷயத்தில் தலையிடாததுன்னு சொல்லிட்டு, அவன் விருப்பம் இல்லாமல் நீ போயிட்டு டைவர்ஸ் நோட்டீஸ் அப்ளை பண்ணதே தப்பு தான், நீ அவன் விருப்பம் இல்லாமல் இங்கே காவேரி கிட்டே போயிட்டு அங்கே சைன் வேறு கேட்டிருக்க, அதில் தான் இவன் ரொம்பவே பார்த்தீங்கன்னா கோபமாயிட்டான். ஏன்னா இது மாதிரிலாம் பண்ணாமல் இருந்திருந்தா கூட விஜய்கிட்ட பேசிவிட்டு அவனுக்கு விருப்பம் இருந்தால் போக வேண்டியது தானே, நீ அவங்ககிட்ட கேட்காமலே இது மாதிரிலாம் பண்ணதுனால தான் விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வந்து அவன் ஏன் மேலேயும் கோவப்பட்டுட்டு அவன் கிளம்பிட்டான். இதுக்கு மேலே நீ என்ன பண்ணுறே பண்ணிக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி கிட்ட சொல்லிவிட்டு அவங்க தாத்தாவுமே பார்த்தீங்கன்னா போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.